பல பேர் நல்லா இருப்பாங்க. ஆனா தம் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணா, இப்போ தனுசு ராசி ஜென் இருக்காங்கன்னா ஒய்ஃப் பெருசா கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்க பெருசா கேட்காது. குடும்பத்தை பெருசா ரெஸ்பெக்ட் இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படிதான். அது ஏன் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு அப்படின்னு தான் சொல்லுவோம். சிவனை கும்பிடும் போது அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சிவனை கும்பிட மாட்டாங்க. நிறைய பேர் வந்து மத்த கடவுள் பெருமாள் முருகர் அப்படி கும்பிடுவாங்க. கும்பிட தப்பு இல்லை. ஆனா சிவனை கும்பிடும் போது சிவ தனுசுனே சொல்றாங்க இல்லைங்களா? அதனால உங்களுக்கு சிவ வழிபாடு ரொம்ப உன்னதமான பலன் கொடுக்கும். கும்பிட மாட்டேன்றாங்க. அது ஏன் தெரியும், அவர்களோட விதி. அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் பொதுவாவே நிறைய பேருக்கு சிவனை கும்பிட பிடிக்கிறது இல்லை இல்லையா? நிறைய பேர் வந்து பாருங்க சிவனை கும்பிடுறதுக்கு யோசிப்பாங்க, அவர் ரொம்ப சோதிப்பாரு அப்படின்னு இப்படி நிறைய யோசிப்பாங்க. ஆனா சிவ வழிபாடு உன்னதமான வழிபாடு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சரி, அப்படிப்பட்ட தனுஷ் ராசி அன்பர்களுக்கு வந்து மீனம் வந்து 4ஆம் பாவம். அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா வராரு. அர்த்தாஷ்டம சனியா வராரு அப்படின்னு போதுமா